remember this beat. கண்ணித்திவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மரத்துண்டு போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்ணுப்பான உதட்ட காட்டி நடுப்பு ஏத்துறா கண்ணித்திவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மரத்துண்டு போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்ணுப்பான உதட்ட காட்டி நடுப்பு ஏத்துறா மட்டாப்பு போல சிரிச்சிட்டு போனா கிட்டாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா இந்த ஹாய் ஹலோ வணக்கம். இது லலிதா ஜுவல்லர்ஸ் வழங்கும் காமெடி சூப்பர் ஸ்டார் பவர் பாய் அரசன் சோப். எஸ் அகத்தியா, உண்மையாலுமே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் ராஜ், என்ன பார்த்ததுனாலயா? நான் பச்சையா ஒரு போய் சொல்லட்டுமா? சொல்லு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடா. அழகா இருக்கனா? இரு, பொய்யே உண்மை அழகு நாயே. லேட் பிக்கப். இதுல கண்டஸ்டன்ட் காமெடி பண்ண விடுங்கப்பா. என்னன்னா கண்டஸ்டன்ட் காமெடி பண்ண விடுங்க. அதுதான் இல்ல, நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு போறோமே ஒரு ஃப்ளோல. ஓகே அகத்தியா, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நம்ம காமெடி சூப்பர் ஸ்டார் வந்து காமெடி ஷோ பொதுவாக எடுத்துட்டு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு போகாது. ஆனால் நம்ம ஷோ பார்த்தா அப்படின்னா பல நாட்கள் போயிடுச்சு. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய 2 தூண்கள் இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது. யாரும் தெரியுமா? ஒன்னு நீ, ஒன்னு நானு. இது திருந்தவே திருந்தாது. நானும் பச்சையா போய் சொல்றேன், நீயும் பச்சையா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க பாரு. நம்ம 2 பேரும் என்ன பண்றது விடு. காமெடி சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராம் நேம் அப்படின்றதுக்காக நம்ம 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. இது ஒரு முக்கியமான தருணம். ஸோ இந்த தருணம் வந்து உண்மையை மட்டும் தான் நம்ம பேசணும். அதுதான் சொல்றேன், உண்மையை சொல்லிடு. ஸோ டெஃபினட்டாக சொல்லிடலாம். ஸோ முக்கியமான காரணம் யாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான். இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ தான் திட்டு வாங்கினாலும் வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யார் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நம்ம பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் நம்ம 4 பேருமே தான். ஏன்னா அவங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க. சில டீம் பிடிச்சிருந்து தான் அவனை எலிமினேஷனும் பண்ண முடியாமல் இந்த டீமை வெளியே அமிச்சா கஷ்டமாக இருக்குமே நினைக்கிறேன். ஒரு சில எபிசோடில் கஷ்டமாக இருக்கும், நல்லா பண்ணலன்னா வெளியே தான் அமிச்சு ஆகணும். பட் இன்னைக்கு என்ன ரவுண்ட் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன ரவுண்டாக இருக்கும் தெரியுமா? எனி கெஸஸ்? என்ன ரவுண்டா இருக்கும் அப்படின்னு கேக்குறியா நீ? என்ன ரவுண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ரவுண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, பாத்தீங்கன்னா குவாலிஃபை ரவுண்ட் முடிஞ்சிச்சு, வைல்ட் கார்டு ரவுண்ட் முடிஞ்சிச்சு, பேட்டில் ரவுண்ட், நிறைய ரவுண்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேல நோ மோர் ரவுண்ட்ஸ். ஸோ என்ன சொல்ல வரீங்க மேடம்? என்ன சொல்ல வர இன்னுமா தெரியல. இவ்வளவு அழகா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம், இல்ல தெரியலையா? இட்ஸ் கோயிங் டு பீ செமி ஃபைனல்ஸ். யா, செமி ஃபைனல்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இதுக்கு சந்தோஷமா கை தட்டலாம்டா, நல்லா தட்டுங்கடா. ஓகே, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஷோக்கு வந்து அந்த 4 பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் இருக்காங்களே, அவங்கள கண்டிப்பா வெல்கம் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம் கண்டிப்பா. ஏன்னா அவங்களும் வந்து செமிஃபைனல்ஸுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட சஜஷன் என்ன, ஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, பர்ஃபார்மர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க. நம்ம கிட்ட எதிர்பார்த்தா கொடுக்க போறது கிடையாது. ரொம்ப பேசாதான் தான் சொல்லுவாங்க. போயிடலாம், இன்ட்ரோக்கு போயிடலாம் So நம்ம. let's welcome beautiful 4 judges. வணக்கம். 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 அக்கா வணக்கம். ஏன்னா கண்ணாடி இல்லாம வணக்கம் வணக்கம்னா யாருக்கு வணக்கம்னே தெரியல எனக்கு. அது நான் உள்ளே வந்து கண்ணு ஐபால வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். கண்ணா தூங்குறது தெரிஞ்சிருக்கிறதுக்காக எப்பவுமே கண்ணாடியோடவே சுத்துவார் ராஜ். சீக்கிரட்லாம் அடி போட்டு உடைக்காதண்ணா. சொல்லுங்கண்ணா, நம்ம செமிஃபைனலுக்கு வந்தாச்சு. என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? அவங்க என்னெல்லாம் பண்ணணும், நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 வாரம் நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லியாச்சு. ஆமாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் நம்ம கண்டஸ்டன்ட் அத்தனை பேருமே எள்ளுனா என்னையா நிற்கக்கூடிய அளவுக்கு ஆட்களாக இருந்தாங்க. அதில் சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஒரு 4-5 ரவுண்ட் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு 5ஆவது ரவுண்டில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சொதப்பின மாதிரி, இல்லை அந்த வேகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரவுண்டு ஒன்று வைல்ட் கார்டு ரவுண்ட் மாதிரி வச்சு அந்த டேலண்ட் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இன்றைக்கி செமிஃபைனல் லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோமோ அதை வந்து நம்ம வந்து கண்டஸ்டண்ட்டுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த காமெடி சூப்பர் ஸ்டார் வந்து என்ன எதிர்பார்க்குது, என்னென்ன மாதிரி கண்டென்ட் வேணும், எப்படி பண்ணால் காமெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நல்லா விதைச்சிட்டோம். அது அவங்க மனசில் போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த அரை இறுதியில் வந்து ஒரு பெரிய யாரை எடுக்க போகிறோம், யாரை எலிமினேஷன் பண்ண போகிறோம்னு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அது வந்து நான் மட்டும் கிடையாது, பார்த்து இந்த டிவியில் பார்த்துருக்க ஆடியன்ஸுக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எல்லாருமே பிரமாதமாக பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ நம்ம வேந்தர் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த இனிய நேரத்தில் நம்ம அரையிறுதி சுற்றுக்கு வந்திருக்கோம். செமிஃபைனல் அப்படிங்கும்போது அந்த வார்த்தையை நம்ம உன்னிப்பாக கவனிச்சா தெரியும். செமிஃபைனல் அந்த வார்த்தையிலே ஃபைனலுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம தொட்டுட்டோம். ஸோ அதனால் நீங்கள் செமிஃபைனலில் வந்த அனைவருமே ஒரு ஃபைனலுக்கு வந்த மாதிரி தான். ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் வெளியேறினாலும் நீங்கள்லாம் இறுதி வரைக்கும் போராடி உங்களுடைய தனித்திறமையை ஒரு தனி ஸ்டைலில் வெளிப்படுத்துனதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஓட்டம் இதோடு நின்றக்கூடாது. அடுத்து இறுதி சுற்று கிராண்ட் ஃபினாலே அதையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். அது வந்து இப்போ இருக்கிற 10-11 டீமுகளில் யார் ஃபைனலுக்கு போக போகிறீங்கிறத எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம், நாங்கள் தான் சூஸ் பண்ண போகிறோன்னு. நாங்கள் சூஸ் பண்ண போகிறதே இல்லை. உங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு டஃப்பாக இருக்கும். ஐயோ யாரை சூஸ் பண்ணுறது, யாரை எலிமினேட் பண்ணுறதுன்னு. நீங்கள் ரொம்ப சொதப்பலாக பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக போயிடும் வேலை. ஸோ அந்த வேலை எங்களுக்கு சிம்பிளாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எனிவே விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஆல் கண்டஸ்டன்ஸ். எல்லாருமே ஃபைனல் போகிறதுக்கு என்னுடைய மனமிருந்த வாழ்த்துக்கள். அப்படியே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் அதை ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு செமிஃபைனல் வரைக்கும் வந்ததே மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த ஒரு வாழ்த்துக்களோட விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். அடுத்து என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த செமிஃபைனல் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அகத்தியா பொண்ணு மாதிரி வந்திருக்கு. அதுவே ஆச்சரியம். யாரும் புது கண்டஸ்டன்ட் போல அது அப்படின்னு ஆக்சுவலி ஒரு மனசு இருக்கிறதா சொன்னாரு, என்ன பார்த்ததால சந்தோஷம்ட்டு. ஆனா வந்து மறைக்கிறாரு ராஜ். செமிஃபைனல்ல என்ன ஒரு மங்களகரமா மஞ்சள் ட்ரெஸ் மங்களகரமா மஞ்சள் ட்ரெஸ்ல வந்தது. ரைட். இந்த செமிஃபைனல் வந்து என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஹைலி டேலண்டட். எல்லா பசங்களும் வந்து பட்டாசு கிளப்பக்கூடிய ஆட்கள், எல்லாருமே நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய முதல் ஃபேனே நாங்கள் தான் முதல் ஃபேன். அதுக்கப்புறம் தான் அது டிவி போகுது இல்லையா? அதனால் நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணுறோம். இதில் இது வந்து இந்த டீம் பிரபாகரன் டீம் இப்படி பண்ணுவாங்க. இப்போ நாங்களே வந்து சிலருக்கு தனித்துவமாக வந்து இவங்கெல்லாம் பிடிக்கும்னு வச்சுருப்போம் இல்லையா? பட் ஆனால் என்ன பிடிக்கலையோ அந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல் அது கலகலப்பாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அது மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவன் நல்ல டேலண்ட், அடடா இன்னைக்கு சரியா இல்லையே அப்படின்னு நான் பார்க்க போகிறதே கிடையாது. ப்ரோக்ராம் வந்து நல்லா இருக்கணும், அந்த எபிசோடு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும், நல்லா சிரித்து சந்தோஷமாக நான் வந்து என்ஜாய் பண்ணணும். அதுக்கு விஷயம் இருந்தால் நம்ம அடுத்த ஃபைனலுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். கண்டிப்பாக, நிச்சயமாக. ஸோ நம்ம சரவணன் சொன்ன மாதிரி செமிஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு, ஓகே, இதுவே பெரிய விஷயம் இல்லை. ஃபைனல் வரைக்கும் போராடணும். அதுதான் எல்லாருமே தகுதியான ஆட்கள். உங்களுடைய அதிகபட்ச திறமையை முழுமையாக காட்டுங்க. ஏன்னா ஒருத்தரையும் வந்து சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையான பர்ஃபார்மர்ஸ். ஸோ உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஹியூமர் பேஸில் இது ஒரு காமெடி பண்ணி சிரிக்க வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நம்ம சஜஷன் சொல்லலாம் ஈஸியாக, என்ன நீங்கள் நல்லா பெட்டராக பண்ணிக்கலாம். ஆனால் மேடையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதை கடந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். இன்றைக்கும் ஒரு பெரிய விருந்து எங்களுக்காக காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை கிறிஸ்டோவர், ஆரம்பத்தில் வந்து எல்லாருமே கரியாக தான் வந்தாங்க. இப்போ வைரமாக பட்டத்திட்டப்பட்டிருக்காங்க. இதில் எந்த வைரம் ரொம்ப சிறப்பாக ஜொலிக்க போகுதுன்றது தான் பார்க்கணும். ஆனால் வெங்கடேசன், அதை உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்களேன். அந்த கிரிக்கெட் சொல்லுவீங்கல்ல, எல்லா மேட்சும் நல்லா ஆடிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா அதான் ஃபைனலில் போய் தோற்றுருவாங்க. எல்லா மேட்சும் நல்லா ஆடுவாங்க. சூப்பராக மேட்ச் நல்லா விளையாடி குவார்டர் ஃபைனல் விளையாடி செமிஃபைனல் விளையாடி ஃபைனலில் போய் தோற்றுருவாங்க. அது பேட் லக் டீம். அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அது என்னன்னா அது ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கலாம். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து அது இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட் ஒன்று, அதீத பயம். ஐயோ நம்ம இங்கே வந்துட்டோம். ஏன்னா நிறைய மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த பயத்துல தான் தோத்துருப்பாங்க. அதோட செஞ்சுரி போடும்போது ஒரு பதட்டம் இருக்கும் பாருங்க. ஒரு பதட்டம் இருக்கும். 99 ரன் வந்த உடனே ஒரு பதட்டம் இருக்கும். அது வரைக்கும் செம்மையாடுவாங்க. ஸோ ரிலாக்ஸாக பண்ணுங்க, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மறுபடியும் ஆல் தி பெஸ்ட். சிம்பிளாக ஒரு விஷயம் கூலாக டீல் பண்ணாலே போதும். ஐயோ அது செமிஃபைனல், ஐயோ அது ஃபைனல்னு பதட்டம் இல்லாமல் எப்பயும் நீங்கள் உங்களை மாதிரி இருந்தாலே போதும். யதார்த்தமாக நீங்கள் பண்ணாலே அது ஹிட் ஆகும். அண்ணன் கூலர்ஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அதனால அது நான் போட்டிருக்கிறது வந்து விஜய் செல்வனுக்காக. அப்படிங்களா? அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வரும்போது நான் கொஞ்சம் அசந்து அப்படியே அவன் இன்னைக்கு ஏதாவது வச்சிருப்பானே. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு படுவா ராஸ்கல். அவன் நம்மள்ட்ட தானே கண்டென்ட்டே இருக்கிறான். ஸோ எல்லாருமே சொன்ன மாதிரி ஃபன்காக தான் வெயிட் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். இதில் யார் நல்லா பண்ணா, நான் நல்லா பண்ணல, அதெல்லாம் செகண்டரி. பட் ஃபன் இருக்கணும், கண்டிப்பாக நகைச்சுவை இருக்கணும். எந்த ஒரு லேக் இல்லாமல் லாஸ்ட்டு 2-3 எபிசோட்ஸ் பார்த்தப்போ கொஞ்சம் குட்டி குட்டி லேக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் இல்லாமல்
ஜாலியாக இருக்கணும். எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். எப்படி இருந்தாலும் வெற்றிங்கிறது ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது, எல்லாருக்கும் கிடைக்காது. பட் இருந்தாலும் அந்த வெற்றியை நோக்கி எல்லாருமே பயணம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக விடாமல் செய்யணும். ஏன்னா இதோட முடிய போகிறது கிடையாது லைஃப். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய ஸ்டேஜஸ் அவங்க எல்லாருமே பார்க்கணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஆக மொத்தத்தில் ஜட்ஜஸ் சொன்னதெல்லாம் கேட்ட வரைக்கும் உங்ககிட்ட கன்று இருக்கோ பண்ணு இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஃபன்னு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கை தட்டிடுங்க. கஷ்டப்பட்டு சொல்லிட்டாரு நம்ம தலை. இல்ல பண்ணு இருக்கோ கண்ணு இருக்கோ பண்ணு இருக்கணும். சரியா? தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணாங்க. ஸோ செமிஃபைனல். ஸோ இந்த செமிஃபைனல்ஸ் தான் உங்களோட அடுத்தது யார் போகிறீங்க ஃபைனல்ஸு. ஸோ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஒன்ஸ் மோர் உங்களுக்கு ஒரு பெரிய டைட்டில் கட்டிக்கலாம். சூப்பரா போயிட்டு இருக்க நம்ம ஷோல இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது லலிதா ஜுவல்லர்ஸ் வழங்கும் காமெடி சூப்பர் ஸ்டார் பவர் பை அரசன் சோ. ஓகே அகத்யா, நம்ம செமிஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கே வசந்த், பிரபா, தினேஷ் and கார்த்திக். So let's welcome. ஏய் அவன் வந்தானா யார் வந்தானு அவன் வந்தானா நான் வந்தேன்னு சொல்லு. நாராயண. ஏ ராஜு, என்ன வெடி அங்க வச்சிருக்க? இங்க எந்த வெடியுமே இல்லையடா. அங்க வச்சிருக்க பாரு யானை வெடி. இது ஆதாரத்தோட தான் வெடிக்கும். பக்கத்துல பாரு சரவெடி. நாராயண. அப்போ நடுவுல இருக்கிறது அது திரிடா. என்னடா டேபிள் மேல ஃப்ளைட் வச்சிருக்கான்னு பாக்குறீங்களா? ஏன்னா இது ஃப்ளைட் கான்செப்ட். அதான் ஏண்டா அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமடா. என்னடா நீங்க என்ன ஒரு பைலட்டை கூட காணோம், யாரையும் காணோம். ஏய் யாரா நீ? ஏய் ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியலையா? நான் தான்டா பைலட்டு. படுகை போட்டு உட்காந்தா டாய்லெட் மாதிரி இருப்ப பைலட்ன்ற ஆரம்பிச்சாங்கயா. ஏய் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எதுக்கு இங்கே எடுத்துட்டு வர? ஏய் நான் பட்டாசு பால், அது இல்லாம என்னால இருக்க முடியாது. யோ அது வெடிச்சா ஃப்ளைட் உள்ள யாருமே இருக்க முடியாதியா. நாராயண. நாராயணா. ஏய் என்ன ஃப்ளைட்ன்ற ஒரு ஏரோஸ் கூட காணோம். ஏரோஸா? அது ஒருக்கு பாரு, அதான் ஏரோஸ். ஏய் நைட் ஷிஃப்ட் நர்ஸ் மாதிரி இருக்கு, அது ஏரோஸ்ன்ற. நாராயண. யோ நீங்க வா, சீட் பெல்ட் போட்டு உள்ள உட்காரு. நான் ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்றேன். போ நாராயண போ. தம்பி இங்க வாங்க. சொல்லுங்க. நான் வரும்போது ஒரு பாட்டு போட்டீங்களே, என்ன பாட்டு அது? அதுவா? வாஜி வாஜி. அது இல்லப்பு, அதுக்கு முன்னாடி பூம்பாவா. அது பூம்பாவா? என் காதுல வேற என்னமோ விழுந்துச்சு. ஐயா காதுல அடப்பு இருந்தா அப்படிதான் விழும். நீங்க என்ன பண்ணுங்க, சீட் பெல்ட் போட்டு போய் உட்காருங்க. நான் உள்ள உட்காரலப்பு, எனக்கு உள்காத்து செட் ஆகாது. நான் ஃப்ளைட் மேல காத்தாட உட்காரப்பு. ஐயா மேல காத்தாட உட்கார மாட்டீங்க, காத்தோட போயிருவீங்க அப்படியே. ஐயா வாங்க. சொல்லுப்பு. வாங்கயா. டேய் என்னயாச்சு? என்ன பண்றீங்க? அது டப்புன்னு திரும்பணும்ல, முதுகு பிடிச்சிக்கிச்சு. அப்படியா? நான் வேணா மருந்து தடவிட்டா? நீ வேணாப்பு, அந்த புள்ள. அவங்க தடவைனா சரியாயிருமா? என்னது? அவங்க மருந்து தடவைனா சரியாயிடுமா? அவங்க சும்மா தடவைனாலே சரி ஆகிடுப்பு. ஏன் அப்படி பண்றீங்க? ஏத்தா இங்க வா, ஒரு பாட்டு பாடுறே. என்ன பாட்டு பாட? நடிக்காதரி பாடுறே. கோலி சோடாவே, கறி குழம்பே, குட்டி பப்பி. பொடி சப்பி. சப்பி அழகா இருக்கன்னு சொன்னேன்டி. நெட்ட கழுத பொடி. ஐயா தயவு செஞ்சு போய் அமருங்கய்யா. சீட் பெல்ட் உட்காரணுமா? ஆமா. நான் என்ன முட்டி சத்த பையன் நினைச்சா? நான் எவ்வளவு தூரம் போனாலும் நின்றுக்கிட்டே தான் வருவேன். தயவு செஞ்சு போங்கய்யா, போய் நில்லுங்கய்யா. தம்பி என்ன ஆளுங்க? நான் மனுஷன்றேன். இங்க வாங்க. உங்க பேர் என்ன?
ஏய் நான் பட்டாசு பாலு. இந்த பாலு பேச மாட்டான், இந்த பட்டாசு தான் பேசும். கொடுங்க பேசுவோம். பட்டாசு பட்டாசு பேசுப்பு. நான் தான் வந்திருக்கேன். என்னப்பு பேசவே மாட்டேன். நாராயண நாராயண நாராயணா, இந்த மாதிரி பேசஞ்சர்லாம் வந்தா நான் என்ன பண்றது? தயவு செஞ்சு அமைதியா இருங்க. யோ சொல்லாடிய நில்லாடிய நிலமெங்கே, கல்லாடிய சிலை எங்கே? ஏய் யார பார்த்து கேன்ற? அவள் தான் உனக்கு. யாரை பார்த்து கேங்க? தாய் தின்ற மண். மண்ணை தாய் தின்னல, ஒரு சில அரசியல்வாதி நாயங்க தான் தின்னுது. யோ யார் யா நீ? யான் சோழன். அங்க ஒரு படத்துல வர ஆளன் மாதிரிக்கிற, நீயா சோழன்? ஆமா, நீ எங்க போன? எதுக்கு இங்க வந்த? யான் ஓய்வெடுக்க சோழ தேசம் செல்ல வேண்டும். ஓய்வெடுக்க சோழ தேசம் சொல்ல வேணாம், கொடநாட்டுக்கு போ. நல்லா ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். ராசா, சாமி, போயா, சீட் பெல்ட் போட்டு உக்காரியா, போயா. ஃப்ளைட் ஓட்டனையா, போயா, தயவு செஞ்சு போயா. வாங்க தம்பி, நீங்களும் இப்படி வாங்க. கையை காமிங்க. நீங்களும் கையை வைங்க. அந்த 6 படையப்ப மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு இதுல சம்மதமா? உனக்கு இதுல சம்மதமா? ஐயா என்னையா பண்றீங்க? அது டெய்லி யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் உனக்கு 2 பேருக்கும் பண்ணி வைக்கிறோம். ஐயா ஆம்பளைக்கு ஏன் பண்ணி வைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியாது. என் சம்பிரதாயப்படி என் சட்டமே இருக்கப்பு இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. யோ இதுல உனக்கு சம்மதமா? ஏய் கல்யாணமா? எனக்கு சம்மதமே இல்லடா இதுல. உனக்கு சம்மதமா? பொய் புகழாதே, மெய் புகழ். பாத்தீங்களா, 2 பேருக்குமே சம்மதம் இல்ல. தம்பி சம்மதம் இல்லையா? ஏய் எனக்கு இல்லடா. தம்பி உங்களுக்கு இல்லையா? துறடா அந்த கதவை. ஐயா கதவில்லையா, கிணறியா? துறடா அந்த கதவை. யோ ஐயா வாங்கயா. என்னப்பு என்னையா நீங்க புறடா கிணறுன்றீங்க? அவனுங்க வந்து ஃப்ளைட்டை ஓபன் பண்ணி குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறானுங்க. ஏன் அப்படி உயிர் எடுக்கிறீங்க நீங்க? ஆமா இது என்னது இது? இது சட்டப்படி நம்ம கடமைப்பு. யோ ஏன் அப்படி கடை எடுத்துட்டு சுத்தி என் உயிர் எடுக்கிறீங்க? கம்மிருங்க. அமைதியா இருங்க, போங்க உட்காருங்க. இவளை கேளுங்கப்பு. ரொம்ப நேரம் ஒன்றும் பண்ணாம இருக்கேன். கேளு அவனை. யோ உனக்கு அறிவு இல்லையா? உங்க அம்மா உன்னை எப்படியா பெத்தாங்க? ஏய் எங்க அம்மா என்ன பிள்ளையா பெக்கல, பொறுக்கியா பெத்தா. அவன் அடி கூத்தி ஆளுக்கு தானே பிறப்பேன். என்னப்பு என்ன பேச வைக்கிறியா? தம்பி தம்பின்னு தலையில தூக்கி வச்சு ஆடினே. ஏய் தனியாவே உன்னால ஆட முடியாதியா? தலையில தூக்கி சாடனன்ற. தம்பி என்னால ஆட முடியாதா? வருகிறோம். எம் மூதாதையர் வரைந்த ஓவியங்கள் பொய்யோ? ஐயோ யோ அந்த பெரியவரை என்னையா பண்ணீங்க? சாவடிச்சிருவீங்க போலியா அவரை? செத்து போக போகிறாயா? அதற்கு முன் உன் சொத்துக்களை பிரித்து கொடுக்கிறாயா? சொத்தை பிரிக்கணுமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை பண்ண மாட்டேன். ஏப்பா பிரிக்கணும்? அட ஏப்பா பிரிக்கணும்? எல்லா சொத்தையும் தம்பி எடுத்துட்டு போட்டுமே. எடுத்துக்குப்பா, எல்லா சொத்தையும் நீ எடுத்து. சரி சரி. உன் கல்யாணத்தை எப்படி இப்ப பண்ணுவேன்? ஐயா ஒண்ணு ஆம்பளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இல்லைன்னா இப்படி கையெழுத்து போடுறீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? ஆமா என்ன சொத்து இருக்குன்னு நீங்க எழுதி கொடுக்குறீங்க? அதான் அந்த ஃப்ளைட் இருக்கே, போய் எடுத்துட்டு போட்டுமே போய். ஐயா இது கவர்மெண்ட் ஃப்ளைட். ஏன் எனக்கு உழ வைக்கிறீங்க வேலைக்கு? உயிர் எடுக்காதீங்க. யோ உனக்கு அறிவு இல்ல? நீ உரைக்கும் வார்த்தை எனக்கு விளங்கவில்லையே. ஃப்ளைட் என்றால் என்ன? என்னது? மயில் வாங்கணும்னு சொன்னேன். அதான் குழு குழு என்று இருக்கிறதா? ஃப்ளைட் ஓட்டணும்யா, ஆட்டோ மோட்ல போட்டு வந்திருக்கேன். அப்பதான் நம்ம எல்லாம் சந்தோஷமா போக முடியும். நான் ஓட்டினா தானே. தம்பி சந்தோஷமா? சந்தோஷம்னா டான்ஸ் பாட்டு அதெல்லாம் இருக்கணும் இல்ல போய். சொன்னா கேட்க போறீங்க, அதெல்லாம் பண்ணுங்க. தம்பி இங்க வாங்க. எல்லா கான்செப்ட்லயும் அப்படி ஸ்டைலா அப்படி ஆடுவீங்க பாருங்க. அதை ஆடுங்க ஆடுங்க.
போய் தனியா ஆடுறேன். யோ ஆடாதீங்கயா, ஃப்ளைட்டை ஓட்ட முடியலையா, கிராஷ் ஆகுதியா. ஆடு யோ, பண்ணி, அவன் யோ, சொல்றத ஆடாதீங்கயா, தயவு செஞ்சு ஆடாதீங்கயா. உள்ள போதியா யோ, ஃப்ளைட் உள்ள போதியா, சொல்றது கேளுங்க. உள்ள போதியா. யோ ஆடாதீங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப பாரியா, கீழே விட்டோம். நல்ல வேலை தண்ணியில விட்டேயா, தரையில வந்தா செத்து போயிருப்போம். எழுந்து கரைக்கு வாங்கயா. தம்பி உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வா, எம்பசில எடுத்து போய் சேர்த்துறோம். தம்பி நான் வந்த ஃப்ளைட் இன்ஜின ஒரே முறை கட்டி பிடிச்சிட்டு வந்துடுவா. யோ, இன்ஜினை கட்டி புச்சா கறிக்கு செத்து போயிருவியா நீ. அதெல்லாம் ரப்பு, நான் கட்டி பிடிச்சிட்டு வந்துடுறப்பு. போயா. யோ, அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்க, கூட்டு வாயா அவர். போயா. நாராயண யோ வாயா போலாம், குழந்தை மாதிரி பண்ணு. யோ இந்தாலும் புட்டிக்கலாம், வாயா ஓடிடலாம். யோ இரியா, என்னதான் இருந்தாலும் பெரியவரியா, கூட்டு போய் செய்ய வேண்டியதை செய்யலாம்யா. வாயா அவனை செஞ்சிருவோம். யோ ராசா, இங்க வா. நீ தூக்க கூட வேணாம், சும்மா வச்சு கூட வாயா. தூதன் வருவான், வதைக்கப்படுவான், மாறி பெய்யும் யான் சோழ தேசம் தம்பி என்ன நோக்கி. கூட்டி போய் படிச்சிருங்க. ஸோ அந்த செமிஃபைனல்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் என்ஜாய் பண்ணேன். ஆடியன்ஸும் ஒரு பக்கம் கை தட்டுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்டோபர்ண்ணா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? சூப்பர். இந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ஸில் வந்து எனக்கு பிடிச்ச டீமில் இது ஒரு டீம், பெஸ்ட் டீம். ரொம்ப ரசிப்பேன். இவங்ககிட்ட வந்து ஒரு இன்டலெக்சுவல் காமெடி இருக்கும். நல்லா இருந்தது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹியூமர் வந்து கொஞ்சம் வறட்சியாக இருந்தது. ஆனால் எப்பயுமே எக்ஸலண்ட்டாக பண்ணக்கூடியது இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன விஷயம் இழந்தது மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இன்டலெக்சுவலானது, ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. குட். உங்களுக்கான ஸ்டார்ஸ் 4. அது பிரபாகர் டீம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்றது சொல்லலாம். படையப்பா சிவாஜி அந்த மாதிரி இது எடுத்தது, நீங்கள் எடுத்த எல்லாமே புத்திசாலித்தனமாக இருந்தது. பட்டாசு பால் மட்டும் ஏன் எடுத்தீங்க அப்படின்றது தெரியல. இனிமேல் கொஞ்சம் லேக் இருந்தது, பட் காமெடி மிஸ் ஆகலை. ஸோ நான் வந்து என்னுடைய இது 4 ஸ்டார். வாழ்த்துக்கள். அப்சரா நீங்கள் சொல்லுங்கள். அதான் அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்றது இருந்தது. கொஞ்சம் லேகாக இருந்தது. நான் போன வாட்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெங்கடேஷனா சொன்ன மாதிரி அந்த பட்டாசு பாலுவை விட நீங்கள் வேற கேரக்டர் எடுத்திருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் நார்மலாக பண்ணதுக்கு அண்ணா சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது யூனிக்கான ஒரு கேரக்டர் எடுத்திருந்தா உங்களுக்கும் ஸ்கோரிங்க்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக அப்படின்றது தோணித்து. ப்ளஸ் சிவாஜி சூப்பர். அவர் கேட்கவே வேண்டாம், தினக்கு செம்ம. ஓவராலாக பார்த்தா ஐயோ முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. காமெடி எல்லாம் கொஞ்சம் குட்டி லேக்ஸ் இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் சூப்பராக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஸ்டார்ஸ் 4. பிரபாகரன் டீம், பிரபாகரன், கார்த்திகா, கே, வசந்தன், தினேஷ் 4 பேருமே ஒரு என்ன சொல்கிறது, காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு உரிய ஒரு நபர்கள். எனக்கு என்ன ஒரே ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இந்த எபிசோட், இந்த ப்ரோக்ராமுடைய ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையோட முதல் பர்ஃபார்மன்ஸ் தான் இது அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த அளவு ஒரு 100 எபிசோட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட தெரிஞ்சுது. பட் இன்றைக்கி செமிஃபைனலில் வந்து நீங்கள் பண்ணுறது இதுதான் உங்கள் வாழ்க்கையோட முதல் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்துச்சு. எனிவே பிரபாகரன் டீம், நீங்கள் இது வரைக்கும் நல்லா எப்படி பண்ணியிருந்தாலும் இன்னைய சூழ்நிலைக்கு தான் உங்களுக்கான ஸ்கோர்ஸஸ் கொடுக்க முடியும். ஏன்னா ஹெவியான காம்படிஷன், ரியாலிட்டி ஷோ. நாங்கள் கிறிஸ்டோபர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ரசிக்கிறோம், அவ்வளோதான். இந்த ஸ்கோரு பாயிண்ட்ஸுங்கிறதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெரிய ஒரு இதிலலாம் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத பார்த்து தான் கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் என்கிட்ட 5 ஸ்டார் வாங்கின நீங்கள் இன்றைக்கி 4 ஸ்டார் வாங்கலி. ஓகே, சூப்பர் டீம். ஆக்சுவலி ஜட்ஜஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, நெகட்டிவும் சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுப்பீங்க. இந்த வாட்டி நெகட்டிவ் கொஞ்சம் கொடுத்துட்டீங்க. எதுக்குன்னு அப்படின்னு தெரியல. திருஷ்டி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை, திருஷ்டி ஆயிடுச்சு. சுற்றி போடுங்கப்பா, சுற்றி போடுங்க. ஸோ டோட்டல் எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்காங்க? ஸோ டோட்டலாக நம்ம டீம் 16 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கோம். கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். அடுத்த 20க்கு 20 வாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே அகத்யா, ரொம்ப டயர்ட் ஆகிட்டுன்னு தெரியுது. என் கண்ணுக்கு கஷ்டம், உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால நம்ம காமெடி சூப்பர் ஸ்டார்ல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது லலிதா ஜுவல்லர்ஸ் வழங்கும் காமெடி சூப்பர் ஸ்டார் பவர்ட் பை அரசன் சோப்.
ஸோ அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறது ஸோ லெட்ஸ் வெல்கம் நடன புயல் விஜய் செல்வன். ஸோ வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நம்ம காமெடி சூப்பர் ஸ்டார் கலைஞர்களுக்கும் நம்ம நடுவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நம்ம ஒரு நன்றி சொல்லக்கூடிய இடத்துல நம்ம நிற்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிற்கக்கூடிய இடம் வந்து அந்த மாதிரி இடம் அரையிறுதி சுற்று. ஏன்னா இன்றைக்கி வாய்ப்புகள் கிடைக்காம எத்தனையோ கலைஞர்கள் வெளியில் வாய்ப்பு தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற சேனலில் போய் பார்க்கும்போது பார்த்தா தெரியும், அங்கே கிடைக்கிறது வாய்ப்பு தான் அப்படின்னு பார்த்தோம்னா அதை விட ஒருபடி பாலிடிக்ஸ் நிறையா கிடைக்கும் அங்கே. ஏன்னா அந்தமாரி கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட அந்த இது கிடையவே கிடையாது. ஸோ நடுவர்களுடைய நேர்மையான கமெண்ட்ஸ் தான் நம்மளை அவ்வளோ தூரம் வளர்த்துருக்கு அப்படின்றதான் உண்மை. ஏன்னா நம்ம எல்லா ஷோஸ்லையுமே வந்துட்டு ஒரு பெருந்தன்மை இருக்காது. ஸோ பேசும்போது அமுக்கிறதுக்கு அதிகமாக வருவாங்க ஆட்கள். ஸோ நம்மளை தூக்கி விடுறதுக்காகவே 4 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டப் பெர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த குரூப் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க அவங்க மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸ்டாண்டப்பில் ஜட்ஜும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 4 ஜோக் சொல்ல ஒரு அவங்க கூட சேர்ந்து நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் கூட. ஒரு பொதுநலம் தானே. நீ பேசு, உங்க தெருவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அண்ணே அந்த பெட்டி கடையில் என்ன நடந்துச்சு அந்த பொதுநலம் என்ன தெரியுங்களா, அது சுயநலத்திலும் ஒரு பொதுநலம். அவனுக்கு ஜோக் மறந்து போச்சுன்னு வச்சிங்களா, நம்மள ஒரு நிமிஷம் பேச விட்டுறது, அதுக்குள்ள அடுத்த ஜோக்கு கையில் எழுதி வச்சிருப்பானா. நீங்க தான் லக்கி, 2 சொல்லிட்டு இழுத்து விட்டு போயிடுறது. ஓகே. இப்போ எல்லாருமே வந்து இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஷோஸ் நடத்துனதெல்லாம் காட்டுவோம் இல்லையா. ஸோ நான் வந்து பண்ணியிருக்கிறேன் பாருங்க அப்படிங்கும்போது, நல்லா பண்ணுறீங்க, முந்திக்கு பரவாயில்ல, ஒரு ரியாலிட்டி ஷோக்கு உண்டான ஒரு எஃபிஷியன்சியில் பண்ணுறீங்க பாராட்டுறாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல. அதை பண்ணும்பொழுது அது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, நம்மளை மெருகேற்றிருக்காங்கன்றது ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு 20 ஜோக் எழுதிட்டு வருவேன். எழுதிட்டு வந்து சொல்லுவேன், ஒன்றுன்னா சொல்லிட்டே இருப்பேன். எப்பா அந்த பட்டு பற்றி சொல்லிட்டேன், எப்பா இது அவர் சொல்லிட்டா இருப்பான்ருவாங்க. இது எதுக்கு அடுத்து சொன்னதை கேட்டுக்கிட்டு நம்மளாக ஒன்று எழுதுவோம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது தான் இவங்களுடைய உதவி கிடச்சிச்சு. ஸோ நம்ம எப்பயுமே சொல்லி ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பிப்போம், எண்ணிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இயக்கும் இதயங்கள் இயல்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எண்ணிலே வந்தாலும் தண்ணிலே மறக்கூடாதும்பாங்க. எந்த நிலை வந்தாலுமே வந்துட்டு ஸ்டேட்டஸ் மாறிடக்கூடாது. ஒரு சில பேர்லாம் பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னா கையில் பிடிக்க முடியாது. இப்போ பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காற்றடிக்கிறதுக்கே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். பைசா வந்துருச்சு அப்படின்னா 2 சைக்கிள் ஓட்டிட்டு வருவேன் ஒரே ஆள். அப்படியே ஓட்டிட்டு வந்து காசு இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக வரக்கூடிய ஆட்கள். அப்படி நம்ம காமெடி சூப்பர் ஸ்டார் யாருமே அப்படி இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு சில பேர் பிறவிக்கு இருக்கு மாறாதும்பாங்க. என்ன அப்படின்னா, அட்வைஸ் பண்ணுற பேரில் பிரச்சனையை கூட்டி விட்ருவாங்க. இப்படித்தான் அவங்க பெரிய வெள்ளம் வந்துச்சு ஊரில், ஓடிட்டு இருக்காங்க பூரா. ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மேலே இருந்து பார்த்துருக்கான், தத்தளிச்சுட்டு இருக்கான் ஒருத்தன் உள்ள. உடனே அங்கேருந்து, ஏன்னா எல்லோரும் பேசாமல் இருக்காங்க, அப்படி இருக்க முடியாது, நம்ம ஏதாவது சொல்லணும்ட்டு, எப்போ அந்த டயரை பிடிச்சிக்கப்பா, அந்த லாரி டயரை பிடிச்சிக்கப்பா. அவன் புத்தகன்னு ஓடி போய் பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஊத்து பார்த்து சொல்லியிருக்காங்க, ஏப்பா அது டயர் கிடையாது, அது ஒரு கரடி, அதை விட்டுட்டு வாடா அப்படின்னு இருக்காங்க. ஏப்பா நான் அதை அப்போவே விட்டுட்டேன், அதுதான் என்னையை விட மாட்டேங்குது, இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அவன் பேசாமல் வந்தாலும் வந்திருப்பேன் கரை சேர்ந்து. இப்படி ஒரு கிறுக்குத்தனமாக எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்கன்றக்காக சொல்கிறது இது. அவன் எப்போ வெள்ளத்தில் தப்பிச்சு வந்து வெளியே வந்து நிலநடுக்கத்தில் மாட்டிக்கிட்டான். நிலநடுக்கம் வந்துருச்சு, இவங்க பூரா ஓடுறாங்க ஊரை விட்டு. ஓடும்போது எல்லோரும் ஏரோப்ளைனை பார்த்துட்டு ஏரோப்ளைன் ஏறிட்டாங்க. ஏறிட்டு ஒரு கயிறு தொங்குது, அதில் ஏறிட்டாங்க. கயிறில் ஒரு 40 பேர் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே ஆடுது ஃப்ளைட்டு. அப்போ பைலட் சொல்கிறாரு, எப்பா அந்த ஒரு 60 கிலோ வெயிட் இருக்கு ஒத்தாலும் மாத்திரம் இறங்கிருங்க, இல்லாட்டி போகாதியா, இறங்குங்க அப்படின்னா. நம்மளால 60 கிலோ பிடிச்சிட்டு நிற்கிறான். எங்கே நீங்கள் பெரிய மனுஷ் பண்ணி இறங்க வேண்டா, நீங்கள்லாம் அறிவாளியே, நான் மட்டும் கிறுக்கு போயிலாடா அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் பெரிய மனுஷ் பண்ணி நாங்களாம் பொழைச்சிக்கிறலாம், கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி ரைட் என்ன பண்ணுறது, சரி நானே குதிக்கிறேன் அப்படின்ட்டு ரெடி 1 2 3 எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. இவங்க பூரா கயிறை விட்டுட்டு கை தட்டி இருக்காங்க. புத்துன்னு வந்து இவன் வீட்டுக்கு இருந்துச்சு விறுவிறுன்னு போயிட்டான். ஏன்னா சாமர்த்தியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம சொல்கிறது. ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம டிவியில் பார்க்கும்போது இடையில விளம்பரங்களாக வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு புதுசாலாம் எங்கேயும் போக தேவையில்லை, விளம்பரமே ஏமாற்றிவிடும். காப்பிக்கு ஒரு விளம்பரத்தை பார்த்தா யூடியூப்பில் சொல்கிறாங்க, இந்த காப்பி எடுத்து வச்சுட்டு இந்த காப்பியை குடிச்சிங்கன்னா நீங்கள் வேறு உலகத்துக்கு போயிடுவீங்க. இவன் சரக்குக்கு விளம்பரம் பண்ணுறானா இல்லை காப்பிக்கு விளம்பரம், ஒரு டவுட்லேயே தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் வசனம் போடுவாங்க பாருங்க, எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் அந்த காப்பியை குடிச்சிங்கன்னா சமாதானம் ஆயிடுவாங்க. ஏப்பா ஒரு சில வீட்டில் காப்பி நல்லா இருந்தால் சண்டையே வருது, இது எப்படி கொடுத்து காப்பியை கொடுத்து நம்ம சமாளிக்கிறது? ஏன்னா விளம்பரத்துக்காக நம்ம சொல்கிற விஷயம் இது. ஒரு விளம்பரம் பார்த்துருப்போம், பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பனியனை போட்டுட்டு வருவாங்க வந்து,
இப்படி அரைச்ச விடுவாங்க, ஒரு தண்ணிக்குள்ளே தவுவாங்க, சைக்கிளில் ஓடுவாங்க. நான் கூட ஒலிம்பிக் விளம்பரம் நினச்சேன். கடைசி பார்த்தா பனியனுக்கு விளம்பரம். அதாவது பனியோட வந்து வந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானே. இப்போ தண்ணியில் தவுறான், சட்டை விளம்பரத்துக்கு பனி மூடம் சட்டை போட்டு வந்துடுவாங்க, பனியை விளம்பரத்துக்கு சட்டை விடாம பனியோட வந்துடுவாங்க. வந்துட்டு இதை கட்டுங்க, அதை போய் மாட்டுங்க, இதை போய் எடுத்துக்கோங்க. ஆரம்பிச்சுட்டா இப்பதான் எடுக்குது. அப்ப இருங்கப்பா, இப்பதான் 3 ஜோக்குக்கு வந்திருக்கேன். நீ சொல்லியா? இல்லை, ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்காப்புல அண்ணன். அப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்றக்கா நம்ம சொல்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நடந்ததே சொல்லிடுவோம், எதுக்கு வேற எங்கேயும் போய்கிட்டு. உண்மையிலே என்ன வீட்டுக்காரி வந்துட்டு இந்த விளம்பரத்தை பார்த்து நிறையா படுத்துறது வீட்டுக்காரனத்தான். உண்மையிலேயே வீட்டுக்காரனும் வீட்டுக்காருக்கு எங்கே சண்டை வரும் அப்படின்னா, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அங்கே தான் பெரிய பிரச்சனையே வந்துட்டுருக்கோம். எங்கே வரும் அப்படின்னா, அவன் போயிட்டு ஆஸ்பத்திரியில் ஹார்ட் அட்டாக்குன்னு சேர்த்துருக்காங்க வீட்டுக்காரரை. சேர்த்துட்டாங்க. டாக்டரு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு பார்த்துட்டு, சாரிம்மா உங்கள் வீட்டுக்கார் இறந்து போயிட்டாரு. உடனே அவர் இல்லை இல்லை நான் சாவலை சும்மா இருங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், டாக்டரே சொல்லிட்டாரு, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கேயும் பேச கேட்குறதே கிடையாது. ஏன்னா அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றக்கா சொல்கிறது. உண்மையிலேயே சகிப்புத்தன்மைக்கு ஒருத்தனுக்கு அவார்டு தரணும் அப்படின்னா, இந்த ட்ரெயினில் அன்ட்ரி சொல்ல போகிறான் பாருங்க, அவனுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னு கேளுங்களேன், அந்த அன்ட்ரிசர் கோச்சு போய் பாருங்களேன், சில மாதிரி நிற்பாங்க. போயிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, இப்படி இடிச்சுக்கிட்டு இப்படி உடச்சிக்கிட்டு நிற்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தன் காலி இவனுக்கு தலைவாணி மாதிரி இருக்கும் மேலே, அவன் காலி இவனுக்கு தலைவாணியாக இருக்கும். அவ்வளோ ஒரு அந்நியமாக போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அந்த பக்கத்து கோச்சு போய் பாருங்கள், லேடிஸ் கோச்சு, இந்தம்மா தலைமுடி அந்த மாட்டம் இருக்கும், அந்தம்மா தலைமுடி இந்த மாட்டம் இருக்கும். இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சண்டை ஓட்டு பிச்சுக்கிட்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு மாசமாக இருக்கிற பொம்பளை ஏறினா கூட இறந்துட மாட்டாங்க லேடிஸ் கோச்சில். அந்தளவுக்கு வந்து ஒரு சுயநலமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம பார்க்குறோமா இல்லையா கண் கூட. இது இதை விட இன்னொரு கூட போயிட்டேன் அப்படின்னா, ரிசர்வேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி, அன்ரிசர்வ்லாம் ஒன்றும் பண்ண முடியல, ரிசர்வ் பண்ணிட்டு போகிறேன். அவங்க குடும்பம் அதுக்கு மேலே பெருசாக இருக்கேன். ரிசர்வ் பண்ணிவிட்டு எக்மோரில் ஏறுவாங்க மதுரைக்கு போகிறதுக்கு. ஏறிட்டு சார் இது S2வா ஆரம்பிச்சிடுவேன். போயிட்டே இருப்பேன். வீட்டையும் காட்டி 5 மணிக்கு எழுப்பி, சார் இது S2வா, நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா, விசாரிச்சுக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து. இதுக்கு எதுக்கு ரிசர்வேஷன் பண்ணுறியா, எதுக்கு டிக்கெட்டை பிடிக்கிறான். ஏன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா, இல்லை நான் போனே சொல்லிடுறேன், எதுக்கு மற்றவன் போனது. நான் ட்ரெயினில் போனேன். போகும்போது என் கூட ஃப்ரெண்டு வந்தேன். வரும்போது மதுரையில் ஏறணும். ஒரு பாட்டி ஏறிச்சு. எந்த ஒரு பாட்டி அப்படின்னும்போது, எக்மூர் ஸ்டேஷனில் ஏறுறோம். ஏறிட்டு என்னைய திருச்சியில் இறக்கி விட்ருங்க. என் ஃப்ரெண்டு, நான் பார்த்துக்கிறேன் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்கார வச்சுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். நான் மேலே படுத்துக்கிட்டேன். வண்டி போயிட்டுருக்கு. அந்த பாட்டி திட்டுன்னு திட்டுது. என்னடா திடீர்னு இந்த பாட்டி நைட்டு ஃபுல்லாக தூங்கி வச்சு திட்டுது, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா வண்டி மதுரை வந்துருச்சு. நான் இறங்கி கேட்டேன், என்னடா அப்படி திட்டுது, கெட்ட வார்த்தையில் இறக்கி விட்டேன். என்னடா இப்படி திட்டுது, என்னடா மதுரையில் இறங்கின பாட்டியே இப்படி திட்டுது. நான் 2 மணிக்கு திருச்சியில் ஒரு பாட்டி இறக்கி விட்டேன். அது என்ன திட்டுன்னு தெரியல, ஆளை மாற்றி இறக்கி விட்டான். இவங்க உண்மையிலே சிரிக்கிறாங்களா இல்லை நம்மளை சிரிக்கிறாங்க? நிறைவே வந்து ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருவான். என்ன அப்படின்னா, அது அத்தியாவசியம் அனாவசியம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே, ஒரு போராட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா இன்றைக்கி எது அத்தியாவசியம் எது அனாவசியம் தெரியாமல் ரொம்ப சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதுக்காக ஒரு 4 பேரில் ஒரு சின்ன கவிதை சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 4 பேர் கவிதை. அவசியத்தை அறுத்து அனாவசியத்தை அரவணைக்கும் இளைஞர்களே, அகிலம் போகும் போக்கில் நாம் அதிர்ந்து போனோம். அனாவசியத்தின் பிடியில் சிக்கி உதிர்ந்து போகாமல் மூளை வளர்ச்சியில் முதிர்ந்து வந்து முன்னேற்றம் காண்பாயாக. நன்றி நண்பர்களே. விஜய் செல்வன், நான் ஏன் உங்களை நடன புயல் சொல்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் வாயில் நல்லா பேசுகிறீங்க, அதனால தான் நடன புயல் அப்படின்றேன். ஓகேங்களா? ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கேட்கலாம். யார்கிட்ட கேட்கலாம் நீங்களே சொல்லுங்கள். கழிவுத்துன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். சொல்லுண்ணே சரடிண்ணே. விஜய் செல்வன் சூப்பர். உன்னோட நடனம் புயல் தான். உன்னுடைய நடனம் வந்து உண்மையிலே சொன்ன மாதிரி உன்னுடைய நாக்கு தான் நடனம் ஆடும். உன்னுடைய டயலாக் டெலிவரி அதுதான் வந்து உன்னுடைய ஸ்பெஷல். அதிகமாக வளவலன்னு அதிக ஜோக்ஸ் சொல்லினாலும் 2-3 விஷயங்கள் சொன்னாலும் அது மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஜோக்ஸ். இந்த விளம்பரம்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது அந்த ட்ரெயின் ஜோக்கு அதெல்லாம் செம்ம. கொஞ்சம் சுதி குறைஞ்சி போச்சு, அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம், ஏன்னா செமிஃபைனலுங்கிற ஒரு எஃபெக்ட் இதில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிறீங்க, நிறைய பேசுகிறீங்க. அது வந்து நகைச்சுவையாக பேசணுங்கிறதோட பேசுகிறது எல்லாத்தையும் நகைச்சுவையாக மாற்றணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அந்த முயற்சியில் பல நேரம் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி கொஞ்சம் சறுக்கிருக்கீங்க. ஓகேவா? பெஸ்ட் லக், நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்கள். ஏன்னா செமிஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு போகக்கூடிய ரவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதில் உங்களுக்கான ஸ்டார்ஸ் 4 ஸ்டார். ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ அண்ணன் சரவடி சார் சொன்ன மாதிரி ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நம்ம டே டு டே நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு தோணுனது அந்த டோன் மட்டும்தான். இன்னும் கூட கொஞ்சம் சத்தமாக பேசியிருந்தா டெலிவரி எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து 5 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். ஆமாம், விஜய் செல்வன் வழக்கம் போல் உங்களுடைய பாணியில் ஸ்டாண்டப் காமெடி. எப்பவுமே வாய்ஸ் கிளாரிட்டி ஒன்று வேணும். ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவங்களுக்கு இந்த கிளாரிட்டி வேணும், வாய்ஸ் கிளாரிட்டி. நீங்கள் அது குறைஞ்சதுனால உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சுரத்து கம்மி. ஏன்னா செமிஃபைனலில் கொடுக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்கல. ஸோ அதனால் நான் வந்து 4 ஸ்டார்ஸ். விஜய் செல்வன் வழக்கம் போல் உன்னுடைய பேச்சு ஆனால் யதார்த்தமான பேச்சு, அந்த கிளாரிட்டி தான் மிஸ்ஸிங். உன்ட்ட ஒரு பெரிய புத்திசாலித்தனம். போகிற ஓக்கில் அங்கே நடக்க இந்த தெருவில் அது நடந்துச்சு, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நடந்துச்சு, ட்ரெயின் இப்படி கிளம்பிச்சுங்க, அங்கிட்டு டிக்கெட்டு கீழே ஓட்டேன், அந்த கிளவி வந்து எடுத்துகிட்டு போச்சு, இப்படி என்னத்தையாவது ஒன்று அடித்து தட்டி விட்டுக்கிட்டே போவேன். நீயும் நாங்களும் வேறு வழி இல்லாமல் அப்பப்போ சிரிச்சிடுறோம். நான் அருமையாக முத்தாய்ப்பாக கடைசியில் ஒன்று தட்டி விட்டுறேன். அது ரொம்ப அருமையான விஷயம். அந்த வாய்ஸ் கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் கற்றுக்குங்க. தனியாக இருக்கும்போது பேசி பாருங்கள், உச்சரிப்பு சரியாக வரணும். அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கங்க. உங்களுக்கான இது ஸ்டார்ஸ் வந்து 4. தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ் ஃபார் யோர் கமெண்ட்ஸ். விஜய் செல்வன்னா விஜய் செல்வா தான்ப்பா, ஆனால் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட ஸ்டார்ஸ் டோட்டல் 17 ஸ்டார்ஸ். கங்க்ராச்சுலேஷன் விஜய் செல்வன். நடன புயல் விஜய் செல்வன். தேங்க்யூ ஸோ மச்.